அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வளர்ச்சியின் உச்சத்திற்கே சென்ற சீமான் கல்லூரி மாணவர்கள் கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் லயோலா கல்லூரி மாணவர்கள் இருவருமே இணைந்து ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா தற்போது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு சென்னையில் முக்கியமான இடங்களான மெரினா கடற்கரை, அண்ணா நகர் டவர் மற்றும் கோயம்பேடு ஒரு சில மாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முக்கியமான ஒரு சில அரசியல் சூழலுக்காக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், ஏன்னா தற்போது 2024 தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு சூழல்ல எந்த தலைவனுக்கு வெற்றி கைகூடி இருக்கு அப்படின்னும், யாருக்கு ஆளுமை அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மக்கள் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அசைன்மெண்ட்டாகவே கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி மக்கள் கருத்து கணிப்பு எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவனுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவு அதிகமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், மற்றும் மக்கள் புதிய ஒரு அரசியல் கட்சியை விரும்புறாங்களா அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கு. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 ஆளுமைகளோட மறைவுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது அசுரத்தனமாக இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. குறிப்பாக ஸ்டாலின்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது எக்கு தப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னும், மக்கள் அனைவருமே நாம் தமிழ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு திமுகவுடைய அரசியலும் அதிமுகவுடைய அரசியலும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. என்னன்னா மக்கள் தங்களுடைய ஆதரவு கொடுத்தாலும் தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக பேசக்கூடிய மக்கள் சம்பந்தமே இல்லாமல் திமுக மற்றும் அதிமுக தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்றது தான் கலை நிலவரமாகவே இருக்கு. இது குறித்து பேசிய மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களுடைய மனநிலை அந்த ஒரு தருணத்தில் ஏன் மாறுது அப்படின்னு இன்னி வரைக்கும் எங்களாலே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஏழை தொழிலாளிகள் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஐடி வேலை செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லோரிடமே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு தகவலில் சீமானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மடங்கு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னும், திமுக, பாஜக, அதிமுக இந்த 3 கட்சிகளை ஒப்பிடும்போது சீமானுக்கு கிட்டத்தட்ட 70 மடங்கு அதிகமான ஆதரவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பை எந்த ஒரு தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் வெளியிட மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத மாணவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. பொதுவாகவே மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் சாதாரணமாக போட்டுட்டு வந்துட்டு இருக்க ஒரு சூழல்ல இந்த மாதிரி மாணவர்களுடைய கருத்து கணிப்பையை புறக்கணிச்சிருக்கக்கூடிய மீடியாக்கள் மேல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க. இதனுடைய இறுதி கட்டமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. மாணவர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்திற்கு தமிழ் தேசிய ஊடகங்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னும், அதனால இந்த தகவலை நம்ம அவங்களிடம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் வாயிலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. முழு ஆதாரத்தோட இன்று மாலை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த தகவல் குறித்த முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உரிமை குரல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.